Good morning, my dear learners. It is Vijay spoken English class. In the last class, we learned about prepositions. Preposition. It was not completed. Some more prepositions are there to there still to learn. Please listen carefully. Lastly, we saw about inside and outside. Inside means ulle. Example, please come inside. Outside means veliye. Example, go outside. Now, prepositions. Of, OFF, with, WATH. WATH without, OUT, without, within, WATHIN, between, among, AMOLG, between, among, from, of, with, without, within, between, among, from, FROM. Off means Tamil apal. Off means apal, switch off the light. It means நம்ம லைட்டை அணைக்கிறது. கீ பெல் ஆஃப் த ஹவுஸ். அவன் வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி விழுந்தான், அப்பால் விழுந்தான். கோ ஆஃப் ஃப்ரம் மீ, எங்கிட்ட தூரத்தில் போயிரு. அப்படி ஆஃப்னு அப்பால். OFF, ஆஃப், அப்பால். Example, go off from here. Example. Then with. With means wooden. Wooden means yesterday I went to school with my friend. I play daily. I am playing with my friends. With நண்பனுடன் விளையாடுகிறேன். டெய்லி நான் நண்பனுடன் விளையாடி கொண்டிருக்கிறேன். yesterday I went to school with my friends. நேற்று என்னுடைய நண்பர்களுடன் பள்ளிக்கு சென்றேன். இப்படி உடன் உள்ள மீனில் இருக்கு. எக்ஸாம்பிள், I go to
school with my friends. I go to school with my friends. வித்துனா உடன் உள்ள 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 அர்த்தம் இருக்கு, என்ன இருக்கு வித்துனா. வித்துனா ஆல், வித்துனா என்னது ஆல். வித்துனா என்னது ஆல். ஆல்னானது ரைட் வித் பென், பெண்ணால் எழுது. டோன்ட் ரைட் வித் பென்சில், பென்சிலால் எழுதாதே. அப்போ யூஸ் பிஃபோர் திங்ஸ், யூஸ்டு BEFORE, பிஃபோர் திங்ஸ், THINGS, யூஸ்டு பிஃபோர் திங்ஸ். எக்ஸாம்பிள், டோன்ட் ரைட், don't write don't write with pencil, PENCIL, don't write with pencil, பென்சிலால் எழுதாதே, பென்சில் எழுதாது. வித் மீன்ஸ் ஆல், யூஸ் டு யுவர் திங்ஸ், பொருட்களுக்கு முன்னால் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இது தமிழ் மீனிங் ஆள்னு அர்த்தத்தில் இருக்குது. அப்போ வித்துனா உடனே இருக்குது, ஆள்னு இருக்குது. உடனே நண்பர்களுடன், அம்மாவுடன், வித் மை ஃபாதர், வித் யுவர் மதர், இப்படி சொல்கிறது. அடுத்த வித்துனா ஆல், யூஸ் டு யுவர் திங்ஸ், பொருட்களுக்கு முன்னால் பயன்படுத்த முடியும். டோன்ட் ரைட் வித் பென்சில், இப்படி இருக்குது. That's all. Then without, WITHOUT, without இல்லாமல். இல்லாமல். எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல எக்ஸாம்பிள் வித்தவுட் டீ, வித்தவுட் டீனா இந்த சுகர் போடாத டீ, சீனி போடாத டீ சொல்லணும். இங்கே நம்ம எக்ஸாம்பிளாக சொன்னால் we can't live without air, காற்று இல்லாமல் நாம் வாழ முடியாது. we cannot live without water, தண்ணீர் இல்லாமல் நாம் வாழ முடியாது. இப்படி நம்ம இல்லாமல் without slipper I cannot go out, without slipper I cannot go out, செருப்பு இல்லாமல் நம்ம வெளியே போக முடியாது. இப்படி வித்தவுட்னா இல்லாமல். we cannot live without water. எக்ஸாம்பிள், we cannot live without water, WITHOUT. We cannot live without WITHOUT, without water, WATER. We cannot live without water. Then within, then within, within means within a particular time, ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்குள். குறிப்பிட்ட நேரத்திற்குள். எக்ஸாம்பிள், டுடே ஐ கோ டு சென்னை. வித்தின் 1 week I will come back. Within 1 week I will come back. Please come back within 10 minutes. Please wait. I will come
வித்தின் 10 minutes. இப்போ நம்முடைய ஃப்ரெண்டுகளை பார்ப்போம். பார்த்துட்டு ப்ளீஸ் வெயிட், ஐ வில் கம் வித்தின் ½ an hour. நான் அரை மணிக்கு வந்துடுவேன். இப்படி சொல்லுது எக்ஸாம்பிள். PLEASE, ப்ளீஸ் வெயிட். WAIT, ப்ளீஸ் வெயிட். I will come, WITHIN, within ½ an hour. Please wait, WIT, wait. I will come. I will come within ½ an hour. நான் அரை மணி நேரத்துக்குள்ள வந்துடுவேன். அதான் குறிப்பிட்ட நேரத்திற்குள். Then between. Between means between two things. இரண்டு கடை. Between இரண்டு கடை. But there is a hotel between a theater and our school. Raja sat between Kumar and Kannan. Between இடையே இரண்டுக்கு இடையே. And the tall tree grows between a mango tree and a palmara tree. இப்படி இரண்டுக்கு இடையே சொல்லுது இது பயன்படுத்த. Between two things. இரண்டுக்கு இடையே. இரண்டுக்கு இடையே. எக்ஸாம்பிள், this tree grows between a mango tree and a palmara tree. And a palmara tree. This tree grows between a mango tree and a palmara tree. Between இரண்டு கடை. இரண்டு இருந்தால் தான் பிட்வீன் சொல்ல முடியும். இப்போ சீலா டேக்ஸ் கர் சீட் பிட்வீன் மாலா அண்ட் குமாரி. இப்படி பிட்வீன் இரண்டு கிடையாது தான் சொல்ல முடியும் பிட்வீன். தென் அமங். Then among. Among means matil. Matil means about two things. About two things. 3, 4, 5, 6 or 100. About two things. ரெண்டு இருக்க முடியாது. ரெண்டுக்கு கீழே இருக்க முடியாது. ரெண்டுக்கு மேலே இருக்க முடியும். 3, 4, 5, 100, 10, 20 இருக்க முடியும். இருந்தால் தான் இந்த பிட்வீன் அமங் சொல்ல முடியும். அமங்னா மத்தியில்னு அர்த்தம். amangna matil. Matil means nadu. Example, I discussed this matter among my friends. நான் இந்த பிரச்சனையை என்னுடைய நண்பர்கள் மத்தியில் விவாதித்தேன். I discussed this matter among my friends. Example, I discussed
this matter among 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 my friends friends. இது இது இரண்டுக்கு மேற்பட்ட இரண்டு இருக்கக்கூடாது மத்தியில் among. above two. above two ரெண்டுக்கு மேலே இருக்கணும். I discussed this matter among my friends. என்னுடைய நண்பர்கள் மத்தியில் இதை விவாதித்தேன். ரெண்டு பேர் இருந்தால் I discussed this matter between my friends. ரெண்டு இருந்தால் I discussed this matter between my friends. 3, 4, 5 இருந்தால் I discussed this matter among my friends. Then from by. From. இருந்து தமிழ் மீனிங் இருந்து. I am coming from my house. I am coming from my school. Example. I am COMMING. I am coming from my school. இருந்து. I am coming from my school. I am coming from my house. I am coming from my work. இப்படி நான் எனக்கு வேலையிலிருந்து வரேன், என் வீட்டில் இருந்து வரேன், ஸ்கூலில் இருந்து வரேன், இப்படி சொல்லுறது வரும். ஃப்ரம்னா இருந்து. Then by. By means Tamil meaning all. By means Tamil meaning all. But there is some relationship between by and with. But difference is there. ஒரு தொடர்பு இருக்கு பைக்கும் வித்துக்கும். ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்கு. பைனால் ஆல், வித்துனால் ஆல். Already we studied about with. We have studied about with. படித்திருக்கிறோம். With means all. Used to be for things. பொருட்களுக்கு முன்னால் வரும். பைனால் ஆல் தான். Used to be for human being. Used to be for persons. ESED. Used to be for persons. PERSONS. Used to be for persons. ஆட்களுக்கு முன்னால் தான் இதை பயன்படுத்த முடியும். Example, this work was completed by Raja. This work was completed by Raja. I am helped by my father. I am helped by my father. This work was completed by me. This work was completed by me. இது என்னால் முடிக்கப்பட்டது. I am helped by my parents. என்னுடைய பெற்றோரால் நான் உதவப்படுகிறேன். This work was completed by that boy. இந்த வேலை அந்த பையனால் முடிக்கப்பட்டது. இப்படி இன்னாரால், இப்படி ஆட்களுக்கு முன்னால் இந்த பை வரும். ஈச் வேர் பர்சன்ஸ், ஆட்களுக்கு முன்னால் பயன்படுத்த முடியும். எக்ஸாம்பிள், this book was WRITTEN, written by Kalam, KALAM. This book was written by Kalam, I mean Abdul Kalam. This book was written by Kalam, I mean Abdul Kalam. This book was written by Kalam. இது கலாமால் எழுதப்பட்டது. இந்த புக்கு கலாமால் எழுதப்பட்டது. அப்படி சொல்லுது. இன்னும் இனி அடுத்தது திரும்பவும் பை இருக்கு. திரும்பவும் பை இருக்கு.
இந்த பைக்கு தமிழ் மீனிங் இல்லை. ஆனால் யூஸ் டு வெஹிக்கிள்ஸ், விஇ HICLES. வாகனத்துக்கு முன்னால் நம்ம பயணம் செய்கிறோம். டெய்லி ஐ கோ டு ஸ்கூல் பை ஸ்கூல் வேன், ஆர் ஐ கோ டு ஸ்கூல் பை an auto. Yesterday my friends went to foreign country by air, by road bus. இப்போ நான் வாகனத்தில் போகிறேன்னு சொல்லுறது அதுக்கு முன்னால் பை பயன்படுத்தி தான் சொல்லணும். எக்ஸாம்பிள், அப்போது இதுக்கு தமிழ் மீனிங் இல்லை. நான் பஸ்ஸில் போகிறேன், நான் ஆட்டோவில் போகிறேன், ஐ கோ டு ஸ்கூல் பை பைசிக்கிள், இப்படி தான் சொல்ல முடியும். எக்ஸாம்பிள், இதுக்கு மீனிங் இல்லை. எக்ஸாம்பிள், டெய்லி DAILY, டெய்லி ஐ கோ டு ஸ்கூல் பை ஸ்கூல் வேன். டெய்லி ஐ கோ டு ஸ்கூல் பை ஸ்கூல் வேன். நான் ஸ்கூல் வேனில் போகிறேன். இப்போ சொல்ல முடியும். பை an ஆட்டோ, பை கார், பை ரூட் பஸ், பை ஸ்கூல் வேன், பை ட்ரெயின். இப்படி நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த வாகனங்கள் இன்னு ஆணு அப்படிலாம் யூஸ் பண்ணவே கூடாது. பை போட்டு தான் சொல்லணும் எப்போவுமே. பை ட்ரெயின், பை பஸ், பை கார், பை an ஆட்டோ, பை ஏர், இப்படி தான் சொல்லணும். இதுதான் நம்ம கம்பல்சரி. அவ்வளோ, that's all. Preposition is over. Then next heading, conjunction. I mean connecting.